யா அல்லாஹ் எங்களை பயனற்ற தொழுகை விட்டு எங்களை காப்பாற்றுவானாக. பயனற்ற தொழுகைனா என்ன? சோம்பலாக தொழுவார், சோம்பேறித்தனமாக தொழுவார், அலட்சியமாக தொழுவார், ஏனோ தானோ என்று தொழுவார். தொழுகை நேரம் வந்து விட்டாலே அவருடைய உடல் இருக்கிறது சோம்பேறித்தனம் வந்துவிடும். இப்படிப்பட்ட நபரை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்மா இன்னி அஊது பிகா மின் ஸலாத்தில்லா தன்ஃபா. யா அல்லாஹ் இப்படி பயனற்ற தொழுகையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. எத்தனை தொழுகை இருக்கிறது, அவர் தொழுவார், அவருக்காக துஆ செய்யும். எத்தனை தொழுகை இருக்கிறது, அவர் தொழுவார், அவர் பதுவா செய்யும். சொல்றது யாருங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வவைலுல் லில் முஸல்லீன். யார் அலட்சியமாக மக்களுக்கு காண்பிப்பதற்காக சோம்பலாக ஏனோ தானே என்று தொழுகிறாரோ அவருடைய தொழுகை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேடு. அந்த தொழுகை அவருக்கு கேடாக மாறும் என்றார்கள். அந்த தொழுகை அவரை சபிக்கும் என்றார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் எந்த இபாதத்தாக இருந்தாலும் உற்சாகமாக செய்ய வேண்டும், மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும், மனம் உவந்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வை ரதா பெறுவதற்காக செய்ய